காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வதாக. நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வருஷம் கற்றுக் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையை திரும்ப தியானிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாபட்சண காலங்களில் ஆத்துமாவை தேற்றி எலும்புகளை தினமுள்ளதாக்குவார். என் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருக்கு போலவும் இருப்பார் என்று அந்த ஒரு தலைப்பு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஆண்டு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை கொஞ்சம் ரொம்ப அழுத்தி படிக்கணும், அதை அழுத்தி கவனிக்கணும். கர்த்தர் உன்னை நடத்துவார்னு சொல்லல, நித்தமும் நடத்துவார்னா வாழ்விலும் நடத்துவார், தாழ்விலும் நடத்துவார், துன்பத்திலும் நடத்துவார், இன்பத்திலும் நடத்துவார், நீ கஷ்டத்திலும் நடத்துவார், சந்தோஷத்திலும் நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் நித்தமும் இந்த எல்லாத்த விட்டு காட்டிலும் நித்தி காலம் நீ சாகும் வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நீ எவ்வளவு போராட்ட சூழ்நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் என் இயேசு என்னை நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள் இருக்கணும். நமக்கு பிரச்சனைகள் நம்மை வரும்போது சரி, போராட்டங்கள் நம்மை நெருக்கும் போதும், கஷ்டங்கள் வருத்தங்கள் நம்மை நெருக்கி ஏவும் போதும் ஒரு வார்த்தை நமக்குள்ள நினைப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம தவிக்கும் போது சொல்லணும், கர்த்தர் என்னை நடத்துவார். குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கிறதுக்கு காசு நினைக்கும் போதும் கர்த்தர் என்னை நடத்துவார் சொல்லணும். ஒருவேளை நான் ரெண்டுக்கு வாடகை இருக்கிற வாடகை இருந்தால் ரெண்டு கட்ட முடியலன்னு சொல்லும் போதும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லணும். என் வியாதியில அவசரப்படுறேன்னு சொல்லும் போது அப்ப சொல்லணும், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று. வேலை இல்லாம கஷ்டப்படுறேன்னு நினைக்கும் போது கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளுடைய படிப்புல ஒருவேளை படிப்புல கவனம் போகுது, இல்ல ஒரு வேலை மார்க் சரி எடுக்கல அப்படின் போது அவர் சொல்லணும், கர்த்தர் என்னை நடத்துவார். குடும்பத்துல சமாதானம் இல்லாம சண்டை சச்சரவோடு இருந்தாலும் அப்ப சொல்லணும், கர்த்தர் என்னை நடத்துவார். இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறவா, கர்த்தர் என்னை நடத்துவார். கடன் பிரச்சனை அதிகமா இருக்கிறதா, கர்த்தர் என்னை நடத்துவார். பக்கத்தில் இருக்கிறவருடைய தொல்லைகள், போராட்டங்கள், சத்துருடைய ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கிறதா, அப்ப சொல்லணும், கர்த்தர் என்னை நடத்துவார். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார், இந்த பாலைவனத்தில் உங்களை கர்த்தர் நடத்துவார், இந்த கஷ்டத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த செங்கடல் வருகின்ற போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது கர்த்தர் உன்னை நடத்துவார். யோர்தானுக்கு முன்னாடி உங்க பிரச்சனை போல தெரிந்தால் கர்த்தர் உன்னை நடத்த. உனக்கு எதிராக என்ன பிரச்சனைகள் சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில இல்ல வியாதியின் நேரத்தில் நீங்க கஷ்டப்படுறீங்களா, அப்பவும் கர்த்தர் உன்னை நடத்துவார். வழி இல்லாம அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா, அப்பவும் கர்த்தர் உன்னை நடத்துவார் என்ற ஒரு எண்ணம், விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். எப்பவுமே நமக்குள்ள திடீர்னு ஒரு எண்ணம் வரணும், கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தர் என் பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துவார். கர்த்தர் என் கணவனை நடத்துவார். கர்த்தர் என் மனைவியை நடத்துவார். கர்த்தர் என் பெற்றோர்களை நடத்துவார். கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்துவார் என்ற இந்த கர்த்தர் என் வேலையை நடத்துவார். கர்த்தர் என் பிசினஸை நடத்துவார் என்று ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அவர் நடத்தினார்னா ஃபெயிலியர் இருக்காது. நாமே அவர் உங்களை கையை பிடிச்சிட்டு அவர் கூட்டு போனாரா, அவர் நன்மையான இடத்துக்கு தான் கூட்டு போவார். கர்த்தர் கையை பிடிச்சு உன்னை நடத்தினார்னா நீ இனி தோல்வியை காண மாட்டீங்க, இனி ஒரு அகால மரணத்தை காண மாட்டீங்க, இனி வியாதியை காண மாட்டீங்க, இனி ஒரு நெருக்கடிகளை நீங்க சந்திக்க மாட்டீங்க. என கர்த்தர் உன்னை நேர்வழியாய் அவர் நடத்துவார் என்று நம்ம தியானிக்க. கடந்த வாரத்தில் தியானிச்சோம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் எழுதினார். சொன்ன இருக்கிறவன் கடந்த வாரத்துல பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. முள் என்றால் பாடுன்னு அர்த்தம். முள் என்றால் நமக்கு, உங்களுக்கு என்ன முள் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் உங்களுக்கு முள்ளு போல இருக்கிறாரா? முள்ளுனா ஏதோ நமக்கு தாக்கிற காரியம், நமக்கு பலவீனமா இருக்கிற காரியம். அப்போ முள்ளு உங்களுக்கு ஒரு கணவன் முள்ளா இருக்கலாம், உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்களுக்கு முள்ளா இருக்கலாம், இல்ல பெற்றோர் உங்களுக்கு முள்ளா இருக்கலாம், இல்ல பிள்ளைகள் உங்களுக்கு முள்ளா இருக்கலாம், இல்ல மனைவி உங்களுக்கு முள்ளா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு முள் இருக்கலாம், குடும்பத்தில் கடன் இருக்கிறது அது ஒரு முள்ளா இருக்கலாம், இல்ல என்ன காரியங்கள் நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலையில இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த கஷ்டத்துல நீங்க இங்க வந்திருக்கிறீங்க,
அதுக்காக தான் அந்த பவுல் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அந்த முள்ளை பிடிங்கி ஆண்டவர் எடுத்து போடல. ஆமென், ஹல்லேலூயா. முள்ளை பிடிங்கி ஆண்டவர் எடுத்து போடல. ஆண்டவர் சொன்ன காரியம் 3 முறை ஜெபிக்கிறாரு. 3 முறை ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். பக்கத்துல சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று 3 முறை ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். சொல்லும் போது நான் இப்படியே நினைக்கிறேன், சில நேரத்துல அந்த முள்ளை எடுத்து போடுற ஒரு உதாரணம், நமக்கு கணவன் மனைவிக்கு 2 பேரும் கல்யாணம் ஆகுது. கணவன் சரியாவே இல்லைன்னு சொல்லிட்டு முள்ளை எடுத்து போடுறதுனால அவன் தூக்கி போட முடியுமா? மாத்திக்க முடியுமா? ட்ரெஸ் அதை தூக்கி போட்டது, ட்ரெஸ் சரியாகல, ஃபிட் ஆகல, சரிங்களா, அந்த ட்ரெஸ் தூக்கி போட்டு வேற ட்ரெஸ் போடுறது. ஆமென், ஹல்லேலூயா. கணவன் வேற வழியில அதை சரிதான் படுத்த சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வேற கணவர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இல்ல வேற மனைவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இல்ல வேற பிள்ளை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இப்படி கேட்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அந்த உதவாத கணவரை சரிப்படுத்தி சொல்லணும், உதவாத மனைவி சரிப்படுத்தி சொல்லணும். தவிர அந்த முள்ளு தூக்கி போட்டாலும் அந்த கணவரை தூக்கி போட்டாலும் என்ன ஆகும்? நீ விதவை ஆயிடுவேன். அந்த மனைவி தூக்கி போட்டா என்ன ஆகும்? நீ மனைவி இல்லாதவங்க ஆயிடுவேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சில நேரத்துல உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்துதான் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அதை வைத்துதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்ககிட்ட என்ன குறை சொன்ன கர்த்தர் உன்னை இந்த பலவீனத்திலும் நடத்துவார் என்று சொன்ன அதுக்கு கிறிஸ்துவின் வல்லமை, பவர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடைய வல்லமை குறித்து நம்ம தியானித்தோம். அப்போ ஆண்டவருடைய வல்லமை எப்ப விளங்கும்னா நீ எங்க பலவீனமா இருக்கு, when I am weak then I am strong னு சொன்ன. எங்க நான் வீக்கா இருக்கறனோ அதுதான் என் பலன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? என் வீக்னஸ் எதுவோ அதுதான் என் பலன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தன் சண்டை போடுறா, என்கிட்ட சண்டைக்கு வரணும் போது அப்ப என்னால ஒன்றும் பேச முடியல, எனக்கு அழுகையா வருதுன்னு சொல்றீங்களா, அதுதான் உன் பலனே. நம்ம நினைச்சுட்டு அவன் நினைச்சுப்பான், ஓ நான் சண்டை போடுறதுனால, நான் திட்டதுனால, நான் அவனை முறைச்சதுனால, என் பவரை காட்டுனதுனால அவன் பயந்துட்டு அழுகுறான்னு நினைச்சுக்கிட்டான் அவன். ஆமென். நீ நினைச்சுட்ட எனக்கு வேற வழி இல்லை, யாரும் இல்லைன்னு நினைச்சுட்டு அழுகுற. ஆனா ஆண்டவர் சொல்ற, அதுதான் மகளே உன்னுடைய பலனை. நீ அழுதுட்டு நீ சைலண்டா இருந்தா அந்த இடத்துல நான் இறங்கி வந்து உன் பலவீனத்தை பலனாய் மாற்றி அவனுக்கு முன்னாடி உன் தலையை உயர்த்தி அவனை ஒன்றுமில்லாம் நிர்மூலமாக்கி நீ தேடியும் அவனை காணாதிருக்கும்படியாய் அவனை அழித்து போடப்படவே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் விளக்கதான் சொல்றது புரியுதா? உனக்கு எது பலவீனமா இருக்கிறதோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு அதுதான் பலன். இன்னைக்கு இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொல்லலாம், கெட்ட வார்த்தை நம்ம கிட்ட பேசக்கூடாது. மற்றவங்க கெட்ட வார்த்தை வாயிலிருந்து தூத்துவான், அப்படியே சரளமா வரும். ஆனா நம்ம சைலண்டா இருந்து சொல்லி கட்டு குத்துற வேணாம், கெட்ட வார்த்தை நம்ம வாயில வர வேணும்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் பேசுவான், நம்ம பேசாம இருப்போம். அப்ப சொல்லுவோம், நான் கடவுளுக்குள்ள வந்துட்டுதான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதுதான் உன் பலனே. நீ நினைப்பீங்க நான் வார்த்தை நான் பேசுறா அவன் ஆப் ஆயிடுவான், ஆனா இப்ப பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த பலவீனத்தை தான் அவன் பார்க்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் உலகம் பார்க்கிறது, அது உண்மை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் உன் பலன், அதுதான் உன் பலன். நீ வாய மூடிட்டு சோத்து பண்ணிட்டு சைலண்டா போற பத்தியா, அதுதான் உன் பலன், அதுதான் உன்னை உயர்த்தும். விளக்குது அவங்க கிட்ட நான் மருந்து கட்டிட்டு அவங்க அவன் 4 வார்த்தை பேசுறது 8 வார்த்தை பேச முடியாது. என்னால பேச முடியாது, என்ன முடியும்? அவன் 4 அடிச்சு ஒரு அடி என்னால அடிக்க முடியாதுன்னா முடியும். அதுக்காக நான் அழைக்கப்படல, அதுக்காக இயேசு கிறிஸ்து நான் தேடி வரல. இதை ஒருவேளை நான் பலனா இருந்தாலும் என்னை பலவீனனாய் நான் கருதுகிறேன். கிறிஸ்துவுக்காக நான் இதை பேச மாட்டேன். இதெல்லாம் நான் சகித்துக் கொள்ளும் போது உன்னை பார்த்தவன் உன்னை பயந்தாங்கோலின்னு சொல்லலாம், ஏமாலின்னு சொல்லலாம், உன்னை குறித்து என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அவங்க சொல்லலாம், அவன் தான் வீட்டுன்னு சொல்லலாம், அவன் கூட 10 பேர் இருக்கிறாங்கன்ற அதை பார்த்து பயந்துட்டான்னு சொல்லலாம், என் திறமையை பார்த்து பயந்துட்டான்னு சொல்லலாம், என் பேரத்தை பார்த்து பயந்துட்டான்னு இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லலாம், உன் எதிரி சொல்லலாம், உன் சத்துரு சொல்லலாம். ஆனா நீங்க சைலண்டா அமைதியா உட்காந்துட்டு சோத்திரம் 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 மட்டும் சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப அவன் நினைப்பான் உன் பலவீனமே சோத்திரம் தான் நினைப்பான். நீ சோத்திரம் அந்த வாயில சொல்றதுனாலதான் இதெல்லாம் பேச மாட்டேன்னு அவன் நினைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சோத்திரம் சொல்ற அந்த பலவீனமா நினைக்கிற அந்த உலகம் தான் கர்த்தர் உன்னை பலனாய் பார்த்து உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா.
கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய வல்லமை நம்ம எப்ப பார்க்க முடியும்னா நம்ம பலவீனத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் நேற்று உபவாசத்தில் பேசுனது ஏசாயா 41வது அதிகாரம் 11வது வசனத்துல நான் சொல்றேன். இதுக்கான தலைப்புக்குள்ள அது இல்லை. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலட்சி அடைவார்கள், வெட்கப்பட்டு இலட்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நேற்று ஆண்டவர் எனக்கு ரேவா வார்த்தையா பேசுற வார்த்தை எனக்கு பேசுற பர்சனலா இன்னைக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த உலகம் உன்னை பலவீனமா பார்க்கும், உன் சரீரம் உன்னை பலவீனமா பார்க்கும், உன் குடும்பம் உன்னை பலவீனமா பார்க்கும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சொன்னா என் குடும்பம் என்ன பலவீனமா பார்த்தது எதில் தெரியுமா? நான் சம்பாதிக்கிறது பலனா பார்க்கல. எவ்வளோ சம்பாதிச்சேன், எவ்வளோ கடன் அடைச்சேன், எவ்வளோ கடன் அடைச்சிட்டு குடும்பம் செத்து போற குடும்பத்தை தூக்கி நிறுத்தினோம். இதெல்லாம் பார்க்கல. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது பலவீனமா பார்த்தாங்க, ஒரு அவமானமா பார்த்தாங்க, ஏளனமா பார்த்தாங்க. என்ன பார்க்கறத பிள்ளைய பார்க்கறத ஒரு மாதிரி பார்த்தாங்க, வேற கோத்திரத்தை பார்க்கற மாதிரி பார்த்தாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன், என்ன என் குடும்பமே சரி பெற்றோர்களும் சரி என்ன பலவீனமா பார்த்ததை கர்த்தர் பலனாய் பார்த்து இன்னைக்கு கர்த்தர் அவர்களுக்கு முன்னாடி தலையை உயர்த்தி அழகுபடுத்தியிருக்கிறாரே. அதுக்காக நான் சொல்ல வரேன், இன்னைக்கு யார் உன்னை பலவீனமா பார்க்கிறாங்களோ அந்த அன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன பலவீனமா பார்த்தாங்க. நான் சொன்னல அதுதான் இன்னைக்கு என்ன உயர்த்தி இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன பலவீனமா பார்த்தாங்க பாத்தீங்களா? அந்த பலவீனம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு இன்னைக்கு கர்த்தர் அழகு பார்க்கிறாருன்னா அன்னைக்கு அந்த பலவீனமா பார்க்கிறாங்களே, நம்ம ஏளனமா நினைக்கிறாங்களே. இயேசு வேணாலும் கொஞ்சம் ஒதுங்கி ஓரம் போயிருந்தா என் குடும்பம் அப்ப என்ன பலனா பார்த்திருக்கோம். என் பொண்ணுதான் கஷ்டப்படலாம், வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், கடன் அடிச்சான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதை சொன்ன உடனே அந்த பலத்தெல்லாம் மறந்துட்டு பலவீனத்தை பார்த்தாங்க. அந்த பலவீனத்தை நான் பரவாயில்லன்னு கொஞ்சம் சகிச்சதுனாலதான் கர்த்தர் என்னை பலனாய் மாற்றி இருக்கிறார். புரியுதா நான் சொல்றது? எந்த இடத்துல உன்னை பலவீனமா நினைக்கிறாங்களோ, ஒருவேளை வேலை செய்யற இடத்துல உன்னை பலவீனமா நினைக்கிறாங்களா, சைலண்டா நீ வேலை செய்ய, அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதெல்லாம் வசனம் சொல்லுது, இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலட்சி அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லக்கூடாது, வேற வழியில சொல்லியிருக்கிறேன். என் அப்பா என்ன எரிச்சலா இருந்தாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அந்நிய தெய்வத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இது நமக்கு ஆகாது, நம்ம குலத்திற்கு ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, நம்ம வந்து எப்படி சொல்லக்கூடாது சொல்றேன், நம்ம ரெட்டியாரு, நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என் மாதிரி எரிச்சலா இருந்தாங்க. திருமண காரியம் வரும்போது இன்னும் எரிச்சல் ஆனாங்க. எங்க போய் என்ன நடந்துற போதோன்ற மாதிரி. இதெல்லாம் ஏன் சொல்றா, இதெல்லாம் எரிச்சல் அடைந்தாங்க. ஆனா அவங்க வெட்கப்படும்படியாக கர்த்தர் என்ன உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவங்க வெட்கப்படும்படியாக கர்த்தர் என்ன உயர்த்தினார். சொல்ற வேற வழியில அதே இடத்துல இருந்து அதே கோத்திரத்துல மனைவி கர்த்தர் கொடுத்தாரு. நான் சொல்றேன், நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றேன், எனக்கு அந்த ஆண்டவருடைய பிள்ளையான ஆன உடனே எனக்கு அந்த ஜாதி மதம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இவங்க அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பேசும்போதுதான் பரவாயில்ல அப்படின்னு நான் ரொம்ப வெட்கப்பட்டு இருக்கும் போதுதான், தலைகுனிந்து இருக்கும் போது நான் அப்பதான் சொல்றேன், இவர் ஜேக்கப் கோஷி பாஸ்டர் ஃபோன் பண்றேன், 2016 17 ஃபோன் பண்றேன், இது மாதிரி இருக்கு, இது மாதிரி பிரச்சனை இருக்கும் போதே ஓகே பரவாயில்ல ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்னார். அதே போல ஆண்டவர் நிறைவேற்றினார். ஏன் சொல்லுவாருன்னா, அவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க, என் மேல எரிச்சலா இருந்தாங்க, என் மேல வழக்காடுறாங்க. நான் சொல்றேன், வெளியே எளிதாக போல சண்டை போட்டாங்க, ஆர்குமெண்ட் பண்ணாங்க, எவ்வளவு பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன அவங்க முன்னாடி தலைமுடிய விடல, என்னை வரைக்கும் தலைமுடிய பண்ணிருக்கிறார். என்னை வரைக்கும் கை கட்டி நிக்கலங்க. என் பெற்றவங்க கிட்ட சரி, யாருக்கிட்டையும் சரி, ஒரு பாக்காக ஒரு சோத்துக்காக நான் கை கட்டி
தெரியல. ஏன் சொல்ல வர்றா? இதோ என் மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியம் அடைந்தார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள் என்று வேதம் சொல்கிற பிரகாரம் இன்னைக்கு நான் சொல்றேன், இது உலகம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க மேல யாராவது எரிச்சலா இருக்கலாம், உங்க குடும்பமே எரிச்சலா இருக்கலாம், ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு எரிச்சலா இருக்கலாம், இல்ல இயேசுவை தேடி வந்துட்டு உங்க குடும்பமோ பெற்றோர்களோ உங்க அப்பா அம்மாவோ உங்க யாரோ பிள்ளைகளோ உன் மேல எரிச்சலா இருக்கலாம், உன் மேல ரொம்ப கோபமா இருக்கலாம், நீ வெட்கப்பட்டு போகணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் உன் பலனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங் ஒருத்தர் இருந்தார், ஐயா. அந்த சாது சுந்தர் சிங் ஐயா இருந்தார். அவரு ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தாரு. அவர் தாயிலே இறந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு 2வது மனைவி அவங்க இருந்தாங்க, சித்தி. இவர்கிட்ட சொல்றாங்க, இவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். அந்த சின்ன அவன் சீக்கிரத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, வேற குடும்பத்துல இயேசு ஏற்றுக்கிட்டாரு. இவர் ஒரே அவமானம், வீட்டுல மாதிரி ஒரே அவமானம். ரொம்ப அவர் என்ன பண்ணணும் எல்லாரும் பண்ணாங்க, ஒண்ணு நடக்கல. கடைசியா அவங்க அப்பா அவங்க சித்தி எல்லாம் சேர்ந்துட்டு சொல்றாங்க, இவ்வளவு சொத்து இருக்கு, நீ ஒரே பையன் தான், உனக்கு தான் எல்லா சொத்துமே பீரோ ஃபுல்லா காட்டினாங்க. இவ்வளவு நகை இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, பாட்டா சித்தா எல்லாமே இருக்குது, இவ்வளவு டாக்குமெண்ட் இருக்குது. இவ்வளத்தையும் காட்டிட்டு சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு யாருன்னா உனக்கு தான் சொல்லி. அவன் பாட்டி உட்கார்ந்து பின்னாடி சேர் இருக்கு, எத்தனை சேர் பின்னாடி சேர் இருக்கு, அப்ப நீங்க கவனிங்க. அப்ப இவ்வளவு சொந்த ஆஸ்திகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நீ இயேசுவை, நீ கவனிங்க, இயேசுவை நீ ஏத்துக்கிறத விட்டுட்டு மறுதளிச்சு இயேசு விட்டு வெளியில வந்துட்டா இதெல்லாம் உனக்கு தரேன்னு சொன்னாங்க. நாமே ஹல்லேலூயா. இதெல்லாம் சுத்தி ஆசீர்வாதம் தரேனாங்க. இல்ல இயேசுதான் வேணும்னு சொன்னா இதெல்லாம் ஒண்ணும் உனக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாங்க, ஒண்ணும் எனக்கு வேணாம். ஹல்லேலூயா. ஒண்ணும் எனக்கு வேணாம், இயேசுதான் எனக்கு வேணும். அத்தனை கோடி சொத்துக்களை தூக்கி உதறி விட்டு அவர் வந்தாரு. அப்ப பார்த்தா நீங்க சொல்லியிருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, என்ன பைத்தியக்காரன் அவன், இவ்வளவு கோடி சொத்து விட்டுட்டு போறானே, இவன் ரோட்ல பிச்சை எடுக்கிறானே இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பைத்தியமா நினைச்சாங்க பாத்தீங்களா உலகம், அவங்க பெற்றோர்கள் பைத்தியமா நினைச்சாங்க. அந்த பலவீனத்தை தான் கர்த்தர் பலனாய் மாற்றி உலகமே போற்றக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஊழியராய் சாது சுந்தர் சிங் ஐயாவை மாற்றி செத்து போனவங்க உயிரோடு இருக்கிறாரம்மா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் மாற்றினாரு. நீ எந்த அளவுக்கு பலவீனம் பண்றியோ, எந்த அளவுக்கு பலவீனத்தில் இருக்கிறியோ, அதுதான் உன் பலனா இருக்கு. கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது உன் மேல யார் எரிச்சலா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போவாங்க. உன் கூட எவ்வளவு வழக்காரானோ சண்டை போடுறானோ அவெல்லாம் ஒரு நாசமான பைபிள் சொல்லுது, நாசமாகி ஒன்றுமில்லாம போவாங்க. எப்ப தெரியுமா? நீ கையை கட்டிட்டு வாயை மூடிட்டு சோத்திரன்னு சொல்லும் போது அப்போ நான் நினைப்பா, இவனுக்கு சோத்திரத்தை தவிர வேற எதுவும் தெரியாது, அதுதான் தெரியும். பயந்துக்கு சோத்திரம் பண்றன்னு நினைக்கலாம், பயப்படலாம் நினைக்கலாம். அந்த பயம், அந்த பலவீனம் தான் ஆண்டவர் மாற்றும் பொழுது இதோ உண்மையில எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியம் அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, உன்னோடு போராடினவர்களை போராடி நீங்க வரைக்கும் நிறைய பேர் போராடணும். நான் எவ்வளவு பேர் போராடின கடந்த வருஷத்துல எங்க குடும்பம் எவ்வளவு பேர் போராடிச்சு. நான் சொன்னேன், என் பைபிள் என் ஆண்டவர் சொல்றாரு, அதுதாங்க வார்த்தை தாங்க இன்னைக்கு சத்தியமே. அவர் சொன்னார், இந்த கோடி எனக்கு கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். வரும்போது அந்த வார்த்தை தான் அவரை உயர்த்தினது போல இந்த வார்த்தை நீங்க சொல்லுது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். நான் சொல்றது புரியுதா? விளங்குதா? ஆமென். உங்களோட சண்டை போட்டு உன்னை போராடுவாரு. எப்ப பார்த்தாலும் இந்த இடத்துல எனக்கு போராட்டமா இருக்குன்னு சொல்றீங்களே, ஒரு பாவத்தோட போராட்டம், சாபத்தோட போராட்டம், இந்த வியாதியோட போராட்டம், பக்கத்து வீட்டுக்காரோட போராட்டம், இவனோட வேலை செய்கிற இடத்துல போராட்டம், எங்கெல்லாம் போராடினோ உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இருப்பொருளாவார்கள். உங்களோட எவெல்லாம் சண்டைக்கு வரணும் அவெல்லாம் இல்லாம ஒன்றுமில்லாம போவான். உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். முன்னாடி சொல்லும்போது யோசிச்சிருக்கல, ஏன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஏன் சர்ச்சைக்கு சரியா சோத்திரம் பண்ணிட்டு போனோம், ஏன் மற்ற விஷயத்துல
உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நீ சும்மா அடிக்கடி சொல்லுங்க, நீ கை கட்டிட்டு சும்மா இருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீ போய் நீ சண்டை போடுனா அவர் கை கட்டிட்டு சும்மா இருப்பார். ஹalleluya. நான் சொல்றது விளங்குதா? நீ கையை கட்டலனா அவர் கையை எடுப்பார். நீ கையை எடுக்கனா அவர் கை கட்டுவார். பக்கத்துல சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. நான் இப்போ காலையில கேட்டுட்டேன், சர்ச்சை விட்டு வெளியே போனவங்க நான் கையை தான் எடுப்பேன். ஆமென் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேட்கறதோடு சரிதான். நம்ம வெளியில போனவங்க அப்படியே மறந்துடுவோம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஓகே, நான் வந்து அதுக்குள்ள வரும். அப்போ கர்த்தர் உன்னை இந்த பலவீனத்துல நடத்துவார். நீங்க உலகம் உன்னை எது பலவீனமா பார்க்குதோ அதுதான் கர்த்தர் பலனாய் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். அப்போ யார் உன்னை பலவீனப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது தொடர்ந்து அது ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதுக்கான கண்டினியூ. கடந்த வாரத்தில் சொன்னோம் கிறிஸ்துவின் வல்லமை. முதல் பாயிண்ட் சொன்னோம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, the power of blood சொன்னோம். ரத்தத்துல வல்லம் இருக்கிறது சொன்னோம். ஆண்டவருடைய வல்லம் எதிர்பார்க்க முடியும்னா அவருடைய ரத்தத்துல, அதனால ரத்தம் சேர்ந்தனால, அதனால இன்னைக்கு நம்ம திருவிருதுல திருமேசை முன்பாக நம்ம வந்து அவருடைய சரீரத்தை பெறுறோம், அவர் ரத்தத்தை பானம் பண்றோம். ஆமென். அவர் மரணத்தை நினைவு கூறுறோம். வேற இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் இந்த ரொட்டியும் வேற ஏதோ ஒன்று கிடையாது. ஏன்னா இது கொடுத்த ஒரு பிரெட் கொடுத்தா வயிறு ஃபுல்லாகும். சும்மா நாட்டில் தொட்டு தொடாம இதை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன பாட்டில் ஏதோ ஒரு கிரேப் ஜூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறது இல்லை. அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அவருடைய மரணத்தை நினைவுபடி இதை நம்ம செய்கிறதுனால இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிற உங்களுக்கு வாதையும் கூட அணுகாது. டெல்லி சூரிய கட்டுகள் உனக்குள்ள கிரியை செய்யாது. எந்த அசுத்தாவிகளோ எந்த ஏவல் ஆவிகளோ உனக்குள்ள கிரியை செய்யாது. அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் சிந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம மீட்கப்படுகிறோம் என்பதற்காக அடையாளமாக தான் இன்னைக்கு திருவிருந்தில மாசத்தோடு நம்ம அதை பங்கு கொண்டு பயபக்தியோடு அதை நம்ம பங்கு கொள்றோம். அதை நம்ம சாப்பிடும்போது, அவர் சரீரத்தை சாப்பிடும்போது நம்ம சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் அது சுகமாகும். ஏன்னா இயேசுவின் சரீரத்தை சாப்பிடுறோம். இயேசுக்கு எந்த வியாதி இல்லை, இயேசுக்கு முதுவலி இல்லை, இயேசுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி பிரச்சனை இல்லை, இயேசுக்கு இதய பிரச்சனை இல்லை, இயேசுக்கு அல்சர் இல்லை, இயேசுக்கு பிபி இல்லை, இயேசுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, இயேசுக்கு மைக்ரோன் தலைவலி இல்லை, இயேசுக்கு பிரைன் டியூமர் இல்லை, இயேசுக்கு கேன்சர் இல்லை, சொல்லிட்டே வரலாம். இயேசுக்கு கால்வலி முதுவலி இல்லை. எனக்கு இதெல்லாம் போகும். எப்போ அவர் சரீரத்தை நான் அடித்து புசிக்கும் பொழுது, அவர் சரீரம் அந்த அப்பத்தை கொடுக்கும்போது இயேசு சரீரத்தை நான் புசிக்கிறேன். ஆமென். கண்ணு பிரச்சனையா அவர் கண்ணை புசிக்கணும் அந்த அப்பத்தை நினைத்து. காது பிரச்சனையா அவர் காதை கடித்து புசிக்கணும். இதய பிரச்சனை அவருடைய இதயத்தை கடித்து புசிக்கிறேன். குடல் பிரச்சனை அவர் குடலை கடித்து புசிக்கிறேன். அந்த அப்பத்திற்கு அவருடைய மரணத்திற்கு அடையாளமாய் அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம். ஹalleluya. சும்மா ஏதோ ஒரு உட்கார்ந்து சோத்திரம் பண்ணிட்டு ஏதோ ஒரு அப்பத்தை கொடுத்தாலும் வாய் போட்டு அப்படி ரோக்கன்னு முழுங்கிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு நேரா போயிட்டு அதே பிசாசு, அதே வியாதி, அதே கஷ்டம், திரும்ப அதே ஆடிட்டு அதே இல்லை. அதை நினைச்சு பார்க்கணும். இனி நான் வியாதியா இருக்க மாட்டேன். இனி சாபமும் வியாதியும் என் குடும்பத்தில் இருக்காது. எந்த பெரிய சூரிய கட்டுகளை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் என்னால இல்லை. அன்றைக்கு நிலக்காலில் ஆட்டு கடவுள் ரத்தத்தை தொழிக்கும் போது சங்கார தூதர் ஆவியம் கடந்து போடுச்சு. இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன். எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த வியாதி, மரணம், கஷ்டங்கள் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்பதற்காக நாம் அந்த ரத்தத்தை நாம அடையாளம் எடுத்து நம்ம பானம் பண்ணுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. திருவிருந்துக்கு முன்னாடி வரும்போது பயபக்தியோடு தேவ பக்தியோடு வந்து அதை நம்ம புசிக்கும் போது நம்ம நினைத்து நம்ம பலவீனங்களை நினைத்து அதை புசிக்கிறோம். ஹalleluya. பலவீனமாய் மாறும். ரெண்டாவது நம்பர் 2 இன்னைக்கு சொல்றேன். நம்பர் 2 எரேமியா 29வது அதிகாரம் 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் 2 கிறிஸ்துவின் வல்லமை எதில் இருக்கிறதுனா கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமை வார்த்தையில் இருக்கிறது. நம்பர் 2 கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமை. ஹalleluya. முதல்ல அவருடைய வல்லமை எங்க இருக்கு சொல்லுங்க. எங்க இருக்கு? அவர் ரத்தத்தில் இருக்கிறது. இரண்டாவது அவருடைய வல்லமை எங்க இருக்கிறது? அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் வாரம் கேட்கணும். அந்த வார்த்தைக்காக தான் உபவாச ஜபத்துக்கு வாங்கணும், இல்லிகாம் ஜபத்துக்கு வாங்கணும், அமாவாசை ஜபத்துக்கு வாங்கணும்.
வந்து ஊர்க்காரை பேசுறதுக்கு இல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக. ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தையினாலதான் கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்குனாரு. இந்த வானத்தை பார்க்கிறவன் யார் உண்டாக்குனாரு? அவர் வார்த்தையினால தாங்க. இந்த பூமி பார்க்கிறவன் எப்படி? அவருடைய வார்த்தையினால. அந்த வெளிச்சம் பார்க்கிறவன் வெளிச்சம் இல்லாத இருக்க முடியுமா? அந்த வெளிச்சம் அவருடைய வார்த்தையினாலதான். ஆகாயத்தை பார்க்கிறோம், வார்த்தை. கடலை பார்க்கிறோம், வார்த்தை. அதுக்கடுத்து எத்தனையோ கனிகள், சாப்பிட விதமான கனிகள், அது அவங்க வார்த்தையினால. நட்சத்திரங்கள், சுடர்கள், விண்மீன் எல்லாமே பார்க்கிறோம், இதெல்லாம் ஒரு வார்த்தை. இதெல்லாம் அவர் ஒண்ணும் பண்ணல, வார்த்தையினால சிருஷ்டித்தார். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை சொன்ன உடனே நடந்துச்சு. அதான் மத்தேயு ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் வெறும் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை கேட்கும் போது அற்புதம் நடக்கும். இந்த அப்படிதான் அந்த வார்த்தை அதுக்கெல்லாம் சொல்றது. இதுதான் உலகத்திலே நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒன்று இந்த வார்த்தையாக இந்த பைபிள். எத்தனை பேர் இதை வச்சிருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துட்டு வந்தோட சரியில்லை, இதுல படிக்கணும். படிக்க தெரியலனா யாரும் படிக்கும் போது ஒரு வார்த்தை 2 வார்த்தை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா, இந்த வார்த்தை சொன்னாவே பிசாசு நடுங்கும். இயேசு ஒரு வார்த்தை சொல்லும் போது அற்புதம் நடந்துச்சு. பிரியப்பட்ட எவ்விலிருந்து ஒரு மகன் ஒரு ஐயா இருந்தார். அவருடைய மகன் செத்து போனது. எவ்விரு மகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சிறுபெண்ணை எழுந்துரு என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். செத்து போயிருக்கிறதம்மா ஒரு குழந்தை, வியாதியா இல்ல, பலவீனமா இல்ல, மூச்சு பேச்சு இல்லாம இல்ல, செத்து போய் கிடக்கிறது. அந்த குழந்தையை பார்த்து சொல்றாரு, சிறு பெண்ணே எழுந்துரு. தூங்கிட்டமா இருக்கு, எழுந்துருன்னு சொல்றதுக்கு, எழுந்து இருக்கிற குழந்தைய, தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய நம்மளால எழுப்ப முடியுதா? 10 முறை தட்டி தட்டி எழுப்பணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, சிறு பெண்ணே எழுந்துருன்னு. நீ தூங்கிட்டு உன்னால எழுப்பது கஷ்டம். ஒரு வார்த்தை சொன்ன உடனே மரித்த குழந்தை எழுந்து உயிரோடு எழுந்து உட்கார்ந்துருச்சுமா. பைபிள் நடந்த உண்மை சம்பவமா. ஒரு கையை தட்டி ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த குழந்தை எழுந்து கொண்டது. நீங்க சொன்ன வாழ்க்கை என்ன மரித்து போன நிலையில் இருந்தாலும் இயேசு வார்த்தை நீ கேட்ட உடனே நீ எழுந்து உட்கார அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். அதுதான் அந்த வார்த்தை. அதுக்குதான் சர்ச்சுக்கு வர சொல்றோம். வேற வந்து ஏதோ நம்ம பேசுறது இல்ல. 2வது காரியம், மரித்த லாசருவை பார்த்து, லாசருக்கு ஒரு மரித்த லாசரு, இவரு எவ்விராவது அந்த பொண்ணாவது அப்பதான் செத்து போச்சு. லாசருன்னு ஒருத்தர் இருந்தார் பைபிள்ல, யோவான்ல படிச்சா தெரியும். செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 8 வயது வச்சுட்டாங்க, சாக்கடையில போட்டாங்க, கல்லறையில போட்டாங்க. பல கல்லறை இருக்கும் அந்த காலத்துல, அந்த கலாச்சாரத்துல கல்லறையில போட்டாங்க. போட்டு மூடிட்டு எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் முடிச்சாங்க. இயேசு வராரு, வந்து சொல்றாரு, உங்க மகன் உன் சகோதரன் தங்கச்சிக்கு சொன்னாங்க, அக்கா கிட்ட உன் சகோதரன் உயிரோடு இருக்கு பாருங்க. அப்ப சொல்றாங்க, ஆண்டவர் வந்து சொல்றாரு, அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. சொன்னவங்க அவர் சொல்றா, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆகும் போனோம், 4 ஆகும் நமக்கு செத்து வாசனை வரும். அவருக்கு தெரியாதா? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், செத்து போன பணத்தை 1 நாள் 2 நாள் வச்சுன்னா என்ன ஆகுது? நாட்கள் எடுத்து போகுது. இருக்க முடியல ஆளு. 4 நாள் கழிச்சு போகும்போது அவர் சொல்றாரு, கல்லறை எடுத்து போட ஓர போடுங்க அந்த இதன்றவங்க. அந்த மாதிரி சொல்றாரு, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு, எனக்கு எல்லாம் தெரியுமா, 4 நாள் அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாரு. எடுத்து கல் எடுத்து போனவங்க அவர் சொன்னாரு, லாஸ்ட்ல வெளியில வா. ஒன்னும் சொல்லல. ஆமென், ஹல்லேலூயா. எது சொல்லல, லாஸ்ட்ல வெளியே வா. ஒரு சத்தமாய் கூப்பிட்டார். சொன்னவங்க போனா ஆட்டோமேட்டிக்கா வெளியில வருது. துணிகள்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க, அது மாதிரி துணியெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. எல்லா துணியும் கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு. அவுத்து விடுற நேரம் எழுந்து உட்கார்றாரு. எல்லாம் ஆடி போயிட்டான். உலகத்துல இருக்க எல்லாம் சடங்கு மக்கள் ஆடி போயிட்டான். என்னடா இதுன்னு, இது பிசாசா ஆவேசமா என்ன? லாசரோடு வந்து என்ன கர்த்தருடைய வார்த்தையினால. 3வது நான் சொல்ற நேரம் இல்லைனால, நாயின் என்ற ஒரு ஊர்ல ஒரு விதவின் மகனை பார்த்து ஒரு விதவி அம்மா, கணவர் கிடையாது, ஒரே குழந்தை பையன் தான். பையன் செத்து போயிட்டாங்க. பாடி தூக்கிட்டு போறாங்க. 4 வருஷமா எல்லாம் போறாங்க. இயேசு போறாரு. இப்போ அந்த மகளை பார்த்துட்டு அழுவாத மகளை சொல்லிட்டு பாடையை போட்டு பாடிக்கிட்டு போய் தொட்டுட்டு, அப்போ நான் ஒரு விதவின் மகளை பார்த்து, வாலிபனே எழுந்துரு என்று ஒரு வார்த்தை சொன்னாருமா. வேற எல்லாம் சொல்லல. ஒரே ஒரு வாலிபனே எழுந்துருன்னு சொன்னாரு. போன 10 போன அப்படியே எழுந்து உட்காந்துச்சு.
தூக்கிட்டு போறவங்க போய் பாத்ரி கிக்கல தொப்புன்னு போட்டானுங்க. ஆமே, என்ன நடக்கும்? போனா எழுந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எல்லாம் ஆடி போய் தொப்புன்னு கீழே விட்டாங்க. வீட்டுல எல்லாம் போய் பாக்குறானுங்க. நான் பைபிள் இல்லை சொல்றேன், நான் சொல்றேன். தூக்கிட்டு போயிருக்கும்போது நம்ம நினைச்சு பார்க்கணும் நடந்த சம்பவம். தூக்கிட்டு வாழ்க்கை எழுந்துருவோம்னு கூட்டத்தில் எல்லாம் அழுதுட்டு வந்திருப்போம். இவன் சொல்றது எவன் காலையில் விழுந்திருக்காது. கரெக்டா? எல்லாம் ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம்? சாவு வீட்டுல சாப்பா பட்டு சொன்னோம் அப்படின்னு ஏதோ ஒரு கத்திட்டு அழுத்துட்டு இருப்பாங்க. யாரும் வந்து சொல்ல தேவையில்லை. இவரை தொட்டு எழுதுறாங்க, நம்ம எழுந்து உட்காந்துருக்கான். 4 பேர் தூக்கிடுவோம், அப்படி தூக்கி வாரி போட்டு உயிர் போற மாதிரி துப்பிக்க விட்டு பக்கம் பின்னாடி போயிட்டான். கீழே விழுந்துட்டோம்னா அவர் அப்படியே எழுந்து நிற்கிறாரு. அப்படி எல்லாம் மிரண்டு போய் எல்லாம் மோதலைகள் ஸ்டக் அப்படியே அப்படிதான் ஸ்டக் ஆகும். என் பாப்பா ரேமா அப்பா சொல்லிருக்காங்க, ஏதோ ஒரு கரெக்டாக ஒரு வேர்ட் சொல்லுவோம், ஸ்டக்குன்னு ஏதோ சொல்லுவாங்க. அப்படி ஸ்டக் ஆகும். என்னது? ஃப்ரீஸ். ஃப்ரீஸ் அப்படி அப்படி இருக்கும். பேசிட்டீங்களா? அப்படி அப்படி இருக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே நிற்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் நிற்கிறான். எல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறான். எல்லாத்துக்கும் அப்படியே படபடம் ஆயிடுச்சு. எல்லாம் பயப்படுறான். என்னது சட்ட படம் எழுந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் பாடையில அழைக்க போறான். இன்னும் வள்ளியில இருக்கும். எல்லாம் ஓட போறான். என்ன நம்ம கிட்ட வருது. அப்புறம் பார்த்தா தெரியுது இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று. ஆமென். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர் செய்த அற்புதம். இதுதான் ஆண்டவர் செய்த அற்புதம். அதனால தான் அந்த வார்த்தை, இயேசுவின் வார்த்தையை நீங்க சொல்லும் போது உங்கள் வாழ்விலிருந்து அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தை எங்க தெரியுமா? இதுதான் அந்த வார்த்தை. அதுதான் அந்த பைபிள். அதுதான் நமக்கு பைபிளை தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன். யோவான்ல 1:1 சொல்லிருக்கு, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்கு, அந்த தேவனாகவே இருந்த சகலம் அவரால் உண்டானது, அவர் எல்லாம் உண்டாகிறது. எல்லாமே நம்ம சொல்லிட்டு வந்து 14வது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாக்கி சத்தியமும் பெருமையும் நிறைந்தவராக நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. ஆமென். இயேசு அப்ப போயிட்டு ஒவ்வொரு இடத்துல பாடங்களை தொட்டு தொட்டு உயிரோடு இருப்பாரு. இப்ப இயேசு நம்ம கண்ணு பார்க்க முடியாது. ஏன்னா அவர் உனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உனக்குள்ள வந்துடுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்ப என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும். நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். அப்ப நான் எங்க உருப்பிட்டு போறேன், என் பிள்ளைங்க எங்க உருப்பிட்டு போகுது அப்படின்னா அவங்க உருப்பிடாம தான் போவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்ககிட்ட தான் அந்த வார்த்தையில தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்க வார்த்தைக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. நீ என்ன சொல்றியோ அதுதான் நடக்கும். இயேசுவின் நாமத்துல என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஆமென். இயேசுவின் நாமத்துல என் கணவர் மாறணும், இயேசுவின் நாமத்துல என் மனைவி மாறணும், இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைகள் மாறணும்னு சொல்லிட்டு அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல அப்பா குடிக்க கூடாது அப்படி நீ கை வச்சு ஜெபம் பண்ணா, அந்த ஜெபம் வார்த்தை அங்க அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவினுடைய வல்லமை எதில் இருக்குதுன்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அதனால இந்த வார்த்தையை நம்ம கேட்கணும். பைபிள் வார்த்தையை கேட்கணும், அதிகமா கேட்டுட்டு அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும், இந்த வார்த்தையை படிக்கணும். நம்ம வாழ்க்கையில தான் தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. எதை சொல்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நான் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நான் அவ்வளவுதான் நினைச்சீங்கன்னா நீங்க அவ்வளவுதான். ஏன்னா உங்க வார்த்தைக்குள்ளதான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வல்லமை எது இருக்கிறது? வார்த்தை. இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம், டைம் இல்லை. அப்ப கிறிஸ்துவனுடைய வல்லமை முதல்ல சொன்ன அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு நம்ம திருமேசை முன்பாக இன்னைக்கு பயபக்தியோடு தேவபக்தியோடு நம்மை நாமே நிதானத்தை அறிந்து அதை நம்ம பங்கு கொள்ளும் போது நமக்கு சுகமும் பலனும் நீடித்த ஆயுசும் நித்திய ஜீவனும் உண்டாயிருக்கும். ரெண்டாவது, கிறிஸ்துவுடைய வல்லமை எங்க இருக்கும்னா அவருடைய வார்த்தை இருக்கும். அதுக்குதான் வார்த்தை கேட்கும் போது, பிரசனத்தை கேட்கும் போது தூங்கக்கூடாதுன்னு சொல்றது, வேற எங்கும் மைக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்றது, வேற கதையை பேசக்கூடாதுன்னு சொல்றது. கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய சத்தத்தை தான் கேட்கணும், உங்க சத்தத்தை கேட்க கூடாது. ஆமென். மனித சத்தத்தை கேட்கறதுக்கான இடம் இது இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ள போயிட்டு அது 30, 60, 100 மடங்காய் நமக்கு பலனை கொண்டு வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
இருந்தால் எழுந்து நிற்கலாம். எல்லாம் திருமேசை முன்பாக நம்ம எல்லாம் முழுங்கால் படிட்டு திருமேசை முன்பாக நம்ம